கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். வைணவ சமயத்திலே 12 ஆழ்வார்கள் உண்டு. அதுபோக நிறைய ஆச்சாரியர்கள் உண்டு. அவர்களில் முக்கியமானவர் உய்யக்கொண்டார். உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம் தற்போது வருகிறது. அதையொட்டி உய்யக்கொண்டார் அவர்கள் செய்த அரும் பணிகள் என்ன, வைணவத்துக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஸ்ரீ வைஷ்ணவ மகாநிதி, ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரிய ரத்னம் முதலிய பட்டங்களை பெற்றவரும் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் மாத இதழின் ஆசிரியருமான புத்தூர் பாலாஜி சுவாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. வணக்கம் சுவாமி. நலமாக உள்ளீர்களா? நலமாக உள்ளேன் சுவாமி. தேவரீர் நலமா? நலம் நலம் சுவாமி. அதான் இப்போ உய்யக்கொண்டாருடைய திருநக்ஷத்திரம். உய்யக்கொண்டார் என்பவர் யார்? அவர் எப்போது பிறந்தார்? எந்த தேதியில் நாம் அவருடைய நட்சத்திரத்தை அனுசரிக்கிறோம்? எத்தனையாவது திருநக்ஷத்திரம்? அதை பற்றி சற்று விளக்க வேண்டும். உய்யக்கொண்டார் என்பவர் வைணவ ஆச்சாரிய பரம்பரையிலே ஒரு முக்கியமான இடத்தை வகிப்பவர். வைணவ மரபிலே குரு பரம்பரையிலே முதலாமவராக திகழ்பவர் சிவன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுடைய முதன்மை சீடர் உய்யக்கொண்டார். இவர் தோன்றியது சரியாக 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பராபவ வருடம் சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று. இப்பொழுது வரப்போகிற சித்திரை மாதம் பிறக்க போகிற ஆண்டு பராபவ வருஷம். இந்த வருடம் அவர் பிறந்த ஆண்டு. அவருக்கு 20வது ஷப்யத்த பூர்த்தி, 1200வது திருநட்சத்திரம் நிறைவடைகின்றது வருகிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்று. அவர் மிக முக்கிய ஒரு ஸ்தானத்தை வகிக்கிறார். அதாவது நாதவன்கள் அவரிடத்திலே 2 நிதிகள் செல்வங்கள் உள்ளன. நாதமுனிகள் கேட்கிறார். தம்முடைய சிஷியர்களை எல்லாம் அழைத்தார். அதிலே புரேகாவல் அப்பன் என்பவரை அழைத்து, உமக்கு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் வேண்டுமா அல்லது அஷ்டாங்க யோகம் என்கிற பக்தி யோகம் வேண்டுமா என்று கேட்கிறார். 8 அங்கங்களை படிநிலைகளாக கொண்ட பக்தியாய் உமக்கு கொடுக்கட்டுமா, திவ்ய பிரபந்தங்களை உபதேசிக்கட்டுமா என்று கேட்டபொழுது அவர் தமக்கு அஷ்டாங்க யோகம் தான் வேண்டும் என்று கேட்டு அதனை உபதேசிக்க பெற்று அதிலேயே யோகத்திலேயே ஆழ்ந்திருந்தார். அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அஷ்டாங்க யோகம் என்பது 8 படிநிலைகளை கொண்டதான பக்தி யோகம். அது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்று முதல்ல புலன்களை அடக்க வேண்டும், மனத்தை அடக்க வேண்டும், இடைவிடாமல் இறைவனை தியானிக்க வேண்டும். எம்பெருமானையே தியானித்துக் கொண்டிருந்து அவனோடு ஒன்றுவது. அப்படி தியானிக்கிற பொழுது அந்த தொடர்ந்த இறை அனுபவத்தினாலே மிகுந்த ஆனந்தம் உண்டாகும். அந்த பக்தி யோகம் அதை வேண்டி பெற்றார் குருகாவல் அப்பன். திருவள்ளரை புள்ளரீகாட்சர் அவர்தான். உய்யக்கொண்டாருடைய இயற்பெயர் புள்ளரீகாட்சர். அவரிடத்திலே கேட்டார் நாதமுனிகள், உமக்கு என்ன வேண்டும்? அதாவது 2 எதை நீர் பெற்றுக்கொள்கிறீர்? நீரும் குருகாவல் அப்பனை போலே பக்தி யோகத்தை பெற்றுக்கொள்கிறீரா என்று கேட்டார். அப்பொழுது உய்யக்கொண்டார் பெயர் அப்பொழுது ஏற்படவில்லை அவருக்கு. ஆனால் அந்த பெயரால் அவர் பிரசித்தி பெற்றிருப்பதனால் அப்படின்னும் தெரிவிக்கிறேன். அவர் கேட்டார், இந்த உலகத்திலே அவர் சொன்னார், இந்த உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் துன்பத்தினாலே துவண்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ வகையான கட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலகத்தவர்கள் எல்லாம் கட்டத்திலே இருக்கிற பொழுது நான் மட்டும் அஷ்டாங்க யோகத்தை பெற்று பெருமானை அனுபவித்து ஆனந்திருப்பது என்பது முறை ஆகாது. எல்லாரும் கட்டப்படுற பொழுது நான் மாத்திரம் சுகித்திருந்தால் அதை சரியாக என் மனம் ஏற்கவில்லை. அதாவது பிணம் கிடக்க மனம் புணரலாகும். ஒரு இல்லத்திலே பிணம் கிடந்தால் அந்த வீட்டில திருமணம் நடக்குமா? அதுபோல் இந்த உலகத்தவர்கள் எல்லாம் இறைவனை அறிந்து கொள்ளாமல், அதாவது இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பினை உறவினை உணர்ந்து கொள்ளாமல், இறை உணர்வு இல்லாமல் நடைபிணம் போலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் இப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் இறைவனோடு எப்பொழுது அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருப்பது என்பதை என் மனம் இசையவில்லை. அவர்கள் கட்டத்தில் இருக்கும் பொழுது நான் சுகத்திலே இருக்க விரும்பவில்லை. ஆகினாலே அவர்களுடைய துன்பத்தையும் துடைக்க வேண்டும். அதற்கு ஆழ்வாருடைய அருளிச்செயல்கள் என்கிற திவ்ய பிரபந்தங்களினால் தான் முடியும். அவர்களை துன்பங்களில் நின்றும் விடுவித்து
பேரின்பமாக பெருவாக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அது ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தாலே தான் முடியும். ஆகினாலே அந்த திவ்ய பிரபந்தங்களையே அதனுடைய அர்த்தங்களையே எனக்கு உபதேசிப்பீராக என்று கேட்டார். அதை கேட்ட மாத்திரத்திலே நாதவர்கள் மிகவும் உகந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அரும்பாடுபட்ட பெற்ற இந்த திவ்ய பிரபந்தங்கள். ஏனென்றால் ஆழ்வார்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் ஓதுவாரின்றி வழக்கொழிந்து போயின. அப்பொழுது நாதமொழிகள் தான் அவற்றை கண்ணின் சிறுத்தாம்பை 12,000 தடவை சொல்லி ஆழ்வாருடைய அருளாலே 4,000 பெற்றார். அந்த 4,000 பெற்றவரான நாதமொழிகள் இதனால் அரும்பாடுபட்ட பெற்ற இந்த அருளி செயல்களையும் அதிலே சொல்லப்பட்ட எம்பெருமானையும் என்னையும் உய்ய கொண்டவர் நீர். இந்த உலகம் உய்யும்படியாக திவ்ய பிரபந்தங்களை பெற்றுக் கொண்டீர். ஆகையாலே நீர் உய்ய கொண்டார் என்ற பெயராலே இது இனி விளங்க கடவீர் என்று அன்றைய தினம்தான் அவருக்கு உய்ய கொண்டார் என்கிற பெயரை சூட்டினார். அதற்கு முன்பு அவருக்கு புனரீகாட்சர் என்பதுதான் பெயராக இருந்து வந்தது. அவர் திவ்ய பிரபந்தங்களை பெற்றுக்கொள்ளாமல் போயிருப்பறையானார். அவரும் குருகாவல் அப்பனை போல எனக்கு பக்தி யோகத்தையே கொடும்னு கேட்டிருந்தால் நாம் திவ்ய பிரபந்தங்களை அடைந்திருக்க மாட்டோம். நமக்கு மிகப்பெரிய சொத்தாக செல்வமாக திகழ்பவை திவ்ய பிரபந்தங்கள். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், 4,000 நங்கள் வாழ்வே. அந்த அருளிச்செயல்கள் தான் நமக்கு செல்வங்களாக திகழ்கின்றன. அந்த செல்வத்தை நாம் இழந்திருப்போம், உய்ய கொண்டார் பெற்றுக்கொள்ளாமல் போயிருப்பறையான நாதமணிகள் தான் முதற் காரணமாக அமைந்தாலும் திவ்ய பிரபந்தங்கள் கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து அதனை பெற்றுக்கொள்வதற்கு இவர் பெற்றுக்கொள்ளாமல் போயிருப்பறையானால் எந்த திவ்ய பிரபந்தங்களானவை தமிழ் மொழிக்கு முன்பில்லாத ஏற்றங்களை எல்லாம் உண்டாக்கினவோ, எந்த திவ்ய பிரபந்தங்களாலே தமிழ் மொழிக்கு வளம் சேர்ந்ததோ, எந்த திவ்ய பிரபந்தங்களாலே தமிழ் மொழிக்கு முன்பில்லாத பெருவேலாம் ஏற்பட்டதோ அந்த திவ்ய பிரபந்தங்களை நாம் இழந்திருப்போம். நாம் இன்றைய தினம் திவ்ய பிரபந்தம் இல்லாமல் எந்த நிலையில இருந்திருப்போம், இந்த வைணவ சமயம் எப்படி போயிருக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கும். இந்த உய்ய கொண்டார் அதனை பெற்றுக்கொள்ளாமல் போயிருப்பறையானார். நிச்சயமாக சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். அதாவது தேவரீர் சொன்னது போல தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக பிரபந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எப்படி, அதாவது பொதுவாக இது வைணவர்களுக்கு சொத்து அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா தமிழை பேசக்கூடிய வைணவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரபந்தம் மூலமாக இறைவன் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது என்பது ஒரு விஷயம். தமிழுக்கு, ஏன்னா தமிழ் மொழி அப்படிங்கிற வரும்போது தமிழ் மொழியுடைய இலக்கிய வளத்திற்கு பிரபந்தம் என்ன செய்திருக்கிறது, அது தொடர்பாக தமிழ் மொழிக்கு நேரடியாக வைணவம் அல்லது பிரபந்தம் செய்த நன்மை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். வைணவ மொழிக்கு பிரபந்தங்களால், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களால் மிகுந்த பெருமையானது ஏற்பட்டிருக்கிறது. அவை அனைத்தையும் சொல்ல போந்தால் அதுவே இன்றைய தினம் முழுவதும் சொல்லும்படியாக ஆகிவிடும். ஆகையால் சிலவற்றை மட்டும் நினைவுக்கு வரக்கூடிய சிலவற்றை மட்டும் தெரிவிக்கிறேன். அதாவது நம்முடைய தமிழ் மொழியிலே 96 வகையான பிரபந்தங்கள் உள்ளன, சிற்றிலக்கியங்கள். அவற்றிலே பிள்ளைத்தமிழ் என்பது ஒன்று. இந்த பிள்ளைத்தமிழை முதலாக உலகுக்கு காட்டியவர் யார் என்று பார்த்தால், உலகுக்கு கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருக்கு முன்பாக குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் தாலாட்டு பாசுரங்கள் பாடியிருக்கிறார். நாட்டுப்புறங்களிலே குழந்தைகளுக்கு தாலாட்டு வரல், ஆறாரோ ஆறீரோ ஆறடிச்சா நீ எழுதை என்ன கிராமங்கள்ல பாட்டு பாடியிருக்கலாம். ஆனால் அது செய்யுள் வகையாக இலக்கியத்திலே அவை இடம்பெறவில்லை. முதலாக இந்த தாலாட்டை செய்யுளாக ஆக்கியவர் குலசேகர ஆழ்வார். தால் என்றால் நாக்கு ஆட்டி பாடுறதுனால அது தாலாட்டுன்னு பேரு. அந்த தாலாட்டு பாசுரத்தை முதலாக தமிழ் மொழியிலே இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். ஆனால் பெரியாழ்வாரை பார்த்தால் அவர் தாலாட்டு மட்டுமன்று, இன்றைய தினம் பிள்ளைத்தமிழிலே 10 பருவங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 10 பருவங்கள் என்ன, அதற்கு மேற்பட்ட பருவங்களையும் பாடியிருக்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் தம்மை கண்ணனுடைய தாயான யசோதை ஆட்சியாக பாவித்துக் கொண்டு, கண்ணனை தம்முடைய குழந்தையாக பாவித்துக் கொண்டு 260 பாசுரங்கள் பாடியுள்ளார். கண்ணனுடைய பிள்ளைமை என்ன, இளமை என்ன, எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார். பல பருவங்கள் பாடியிருக்கிறார். இவர் இப்படி பிள்ளை தமிழ் பாடியபடியினாலேதான் இலக்கண ஆசிரியர்கள், பாட்டியல் நூல்களை இயற்றியவர்கள் பிற்காலத்திலே இந்த பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு நூலை இலக்கணம் வகுத்தார்கள். இந்த பெரியாழ்வாருடைய இலக்கியம், பெரியாழ்வார் திருமொழியை பார்த்துத்தான் பிள்ளைத்தமிழுக்கு இலக்கணமானது வகுக்கப்பட்டது பிற்காலத்திலே பாட்டியல் நூல்களில். இந்த பாட்டியல் நூல்கள் பிள்ளைத்தமிழ் ஒரு இலக்கியத்தை ஒப்புக்கொண்டதுக்கும் அதுக்கு ஒரு இலக்கணம் அமைத்ததற்கும் மூலமாக இருந்தது பெரியாழ்வாருடைய திருமொழி என்று ஒரு விஷயம் பார்க்கலாம். அதே ஆகினால பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தை கொடுத்தது பெரியாழ்வார் என்று சொல்லலாம். ஏன்னா அதற்கு மூலக்கூறுகள்லாம் அவருடைய பிரபந்தத்திலே தான் உள்ளன. எழுகூற்றிருக்கை என்று பார்க்கிறோம். தமிழ் மொழியிலே எழுகூற்றிருக்கை என்கிற இலக்கியத்தை முதன்முதலாக படைத்தவர் திருமங்கை ஆழ்வார். எண்ணலங்கார அடிப்படையிலே அமைந்தது, சித்திரகவியாக அமைந்தது.
1, 2 என்று அப்படியே எண்ணிக்கை 7 வரையிலும் மேலே சென்று இறங்கு முகத்தாலே திரும்பவும் 1 வரை வரும். அப்படி எழுகூற்றிருக்கை பாடி தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்தவர் திருமங்கையாழ்வார். தமிழ் மொழியிலே முதலாக மடல்களை இயற்றியவர் திருமங்கையாழ்வார். இப்படி மடல், திருமடல், பெரிய திருமடல் என்றும் சிறிய திருமடல் என்றும் 2 மடல்களை வழங்கினார் திருமங்கையாழ்வார். அவருக்கு முற்காலத்திலே தமிழ் மொழியிலே ஒரு மரபு இருந்தது. என்னவென்றால் அதாவது கடலன்ன காமத்தராயிரும் மாதர மடலூரார் மற்ற யார் மேல். எவ்வளவு காதல் இருந்தாலும், கடல் போலே காதல் வளர்ந்திருந்தாலும் கூட பெண்கள் மடல் உறக்கூடாது என்று தமிழ் மரபாக இருந்தது. ஆனால் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணினார், அது உலகியல் காமத்திற்கு, இறைவனிடத்திலே உண்டான பகவானிடத்தில் உண்டான காமத்தை பொறுத்தவரை பெண்களும் மடல் ஏறலாம் என்று அந்த மரபை உடைத்துக் கொண்டு அழகாக 2 பிரபந்தங்களை, திருமடல்களை அமைத்து கொடுத்தார். அது முதற் கொண்டு என்ன பண்ணினார்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் என்றால், அதற்கும் வளமடல் என்று மடலுக்கும் இலக்கணம் வகுத்து இறைவனை குறித்தது ஆனால் பெண்களும் மடல் ஊறலாம் என்று மரபை மாற்றிக்கொண்டு அந்த புதிய வகைகளை காட்டிவிடுவது. எப்படி சென்ற நூற்றாண்டிலே பாரதியாரை பார்க்கிறோம், பஜன கவிதை என்று புதிய ஒரு பாதையை அமைத்துக் கொடுப்பது போலே புது வகையான இலக்கியங்களை படைத்த பெருமை திருமங்கை ஆழ்வார் அவருடைய பிரபந்தங்களாலும் நாம் பார்க்கிறோம். பல விஷயங்களை பார்க்க ஆழ்வாருடைய அக இலக்கிய மரபுகளை எல்லாம் பார்த்தோமானால், இப்பொழுது தொல்காப்பியத்தை நாம் நோக்குவோமானால், இந்த தொல்காப்பியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்னின்னார் தான் பேசலாம் தலைவனோடு, அதாவது தலைவனோடு 12 பேர் பேசலாம், அந்த கூற்றுகள் நிகழ்த்துவோர் 12 என்று தெரிவிக்கிறது தொல்காப்பியம். ஆனால் இந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்களிலே நீர் பார்த்தீர்களே ஆனால், நம்மாழ்வார் பெண் தன்மை எய்துகிறார். அப்பொழுது பராங்குஷ நாயகி ஆகிறார். இந்த பராங்குஷ நாயகியுடைய தாயாரானவள் தலைவனிடத்திலே சென்று பேசுவார். இப்படி தலைவனிடத்திலே நன்றாய் பேசுவதாக அதற்கு முன்பு எந்த இலக்கியத்திலும் கிடையாது. தமிழ் இலக்கியத்தில் முதல்ல நம்மாழ்வார் தான் காட்டுறார். அதற்கு பிறகு திருமங்கை ஆழ்வார் தலைவனிடத்திலே போய் நன்றாய் பேசுவார். செங்கையல் பாய் நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்தின் நெய்யின்னாயே இவள் திறத்தின் சீட்டிட்டாயே என்று பராங்குஷனுடைய தாய் கேட்பா தலைவனை பார்த்து. அதே மாதிரி பரகாரனுடைய தாயார் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவி சுடு நின் தாழ்நயந்திருந்த இவளை உம்மனத்தால் நினைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே. அதற்கு முன்பு எந்த இலக்கியத்திலுமே நன்றாய் போய் தலைவன்கிட்ட பேசுறதா கிடையாது. தோழி பேசுவா, தோழி போய் கேட்பா தலைவனிடத்துல, நீ வரைவுகடா என்ன சொல்லுவா, நீ காலம் நீட்டுகின்றாய், நீ பகற்குறி என்று பகலிலே வருகிறாய், இரவுக்குறி என்று இரவிலே வருகிறாய், தலைவியை திருமணம் செய்து கொள்ளாமல் காலத்தை நீட்டுகிறாயே, விரைந்து வளர்ந்து கொள் என்று அவள் தோழி சொல்வா. ஆனா எந்த இடத்திலும் தலைவி தாயாய் பேச மாட்டார். ஆனா இப்படியெல்லாம் புது வகையான பல உத்திகள் திருமங்கையாழ்வார் இடத்துல பொங்கத்தம் பொங்கோ குழமறி தூரமே என்று 2 வகைகளை காட்டுகிறார். அது தமிழ் இலக்கியத்திலே திருமங்கையாழ்வார் தவிர வேற யாரும் இன்று வரை படைக்கவில்லை. அவர் முன்பும் கிடையாது, பின்பும் கிடையாது. அதாவது தோற்றவர்கள் வென்றவர்களை துதித்து பாடி ஆடுதல் அப்படி உண்டானா, இப்ப பரணி என்று ஒரு இலக்கணம் பார்க்கிறோம் நாம். ஆனை 1000 அவரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இந்த பரணியானது தோற்றவன் பெயரிலே அதனுடைய பெயர் அமைகிறது, இலக்கியத்தின் பெயர். ஆனால் தோற்றவன் வென்றவனை பாடுவதாக அங்கே காணப்படவில்லை. முன்விடத்தில் ஆழ்வார் தோற்றவர்களான அரக்கர்களுள் ஒருவராக தம்மை பாவித்துக் கொண்டு அரக்கர் பாவனையிலே ராமனையும் அந்த வானர முதலிலும் பாடுகிறார். அப்படி பாடுகிற போது பொங்கத்தம் பொங்கோ குழமணி தூரமே என்று அவர்கள் ஆடினார் போலே தாம் ஆடிப்பாடி ஏற்றுகின்றோம். நாத்தெழும்ப இராமன் திருநாமம் சுவத்தனம்பி சுக்ரீவா உம்மை துழுகின்றோம் என்று தோற்று போன அரக்கராக தம்மை பாவித்துக் கொண்டு வென்றவனான இராவபிரானின் சுக்ரீவன் முதலான வானர் முதலிகளும் பாடுகிறார். இப்படி போன்ற பாவகைகள் எல்லாம் இதற்கு முன்பும் எந்த இலக்கியத்திலும் கிடையாது, அதற்கு பின்பும் எந்த இலக்கியத்திலும் கிடையாது. இதே போல் நாம் பார்த்தோமானால் அந்தாதி என்ற இலக்கிய வகை, அந்தாதியை பற்றி பார்த்தால் முதலாக தமிழ் மொழியிலே அந்தாதி படைத்தவர் யார் என்பதிலே வேறு கருத்துகளும் இருக்கலாம். ஆனால் தொல்காப்பியத்திற்கு உரை ஏற்றிய பேராசிரியர், தொல்காப்பியத்திற்கு முன்காலத்திலே இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர் முதலானவர்கள், தெய்வச்செழியார் முதலானவர்கள் உரையேற்றி இருக்கிறார்கள். இதிலே தொல்காப்பிய செய்யுள் இயலிலே, பொருளதிகாரத்திலே செய்யுள் இயலிலே வனப்பு என்று ஒன்றை குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் 8 வகையான வனப்பை பற்றி பேசுகிறார். அதிலே ஒன்று விருந்து என்கிறார். அதற்கு தொல்காப்பிய நூற்பாவானது விருந்தேதானும் பொதுவது கிடத்த யாப்பின் மேற்றே என்று நூற்பா. அதாவது விருந்துன்னா புதியதான இலக்கிய வகை, புதிதாக தோன்றுகிற இலக்கியத்துக்கு விருந்துன்னு பேர் என்றார் தொல்காப்பியர். அதுக்கு உதாரணத்தை எடுத்து காட்டுகிற உரையாசிரியர், இந்த உரையாசிரியருக்கு பேரே பேராசிரியர். அவர் காட்டுகிற அவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அல்லர் என்பது அடிப்போடிட்டு நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு செய்தி.
அவர் என்ன சொன்னார் என்றால் அதுக்கு உதாரணம் சொன்னார். விருந்துன்னா என்ன, புதிதாக படைக்கப்படுகிற இலக்கியம். அதுக்கு உதாரணம் என்னன்னா, முத்தொள்ளாயிரம் பொய்கையார் முதலாயினார் செய்த அந்தாதி செய்யுளும் கலம்பகமும் என்று காட்டுகிறார். அப்படி காட்டுகிற பொழுது புதிதான தோன்றிய இலக்கியம் முத்தொள்ளாயிரம், புதிதாக தோன்றிய இலக்கியம் அந்தாதி. அது எந்த அந்தாதி? பொய்கையார் பொய்கையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் முதலானார் செய்த அந்தாதி என்று காட்டுகிறார். ஆக அந்தாதி என்பது ஏன் பொய்யாருடைய அந்தாதி முதல் திருவந்தாதின்னு பேர்னா, தமிழ் மொழியிலேயே முதல் அந்தாதி அதுதான். அதனாலதான் அதுக்கு முதல் திருவந்தாதியின் பேர் ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, அளவில் பெரிய அந்தாதி எதுன்னு பார்த்தோம். ஆனால் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய திருவாய்மொழிதான் 1102 பாசுரங்கள் தொடர்ந்து அந்தாதியாக வருகின்றன. இப்படி தமிழுக்கு அணி சேர்த்தவை திவ்ய பிரபந்தங்கள். இதுக்கு முன்பு இல்லாத ஏற்றமெல்லாம் ஏற்பட்டது. அதாவது தமிழுக்கு வளம் சேர்த்தார் திருமங்கை ஆழ்வார். எப்படி என்றால், உதாரணத்திற்கு ஒரு செய்தியை தெரிவிக்கிறேன். 1995 தஞ்சாவூரிலே உலர் தமிழ் மாநாடு நடைபெற்றது. அதிலே தமிழ்கடல் கல்விக்கடல் என்று பெயர் பெற்ற தி.வே. கோபாலையர் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வாசித்தார். 5க்கு இலக்கியம் என்ற பெயரிலே அந்த ஆய்வு கட்டுரை அமைந்தது. அதுல தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களான எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்கிற 5 இலக்கணங்களுக்கும் இலக்கியமாக திகழ்பவை திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்களும் என்று பேசினார். அப்படி பேசுகிற பொழுது அதுல ஒரு தலைப்பில் அவர் தெரிவித்தார், தமிழ் மொழியிலே இதற்கு முன்பில்லாத புதிய புதிய பல சொற்களை கையாண்டவர், வெளிப்படுத்தியவர் திருமங்கை ஆழ்வார். பெரிய பட்டியல் கொடுத்தார். அப்படி திருமங்கை ஆழ்வார் தமிழுக்கே வளம் சேர்த்திருக்கிறார் திவ்ய பிரபந்தங்கள். இப்படிக்கு தமிழுக்கே வளம் சேர்த்த பிரபந்தங்கள் நாம் உயர்கொண்டாரத்தை பெற்றுக்கொள்ளா உயர்ந்தாரே, ஆனால் இன்று நமக்கு கிடைத்திருக்கார் என்பதுதான் உயர்கொண்டாருடைய தனித்த பெருமையாக பார்க்கப்படுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கால அவகாசத்தை குறித்து சிலவற்றை மட்டும் விண்ணப்பித்தோம்.